ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெகன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்கா 2 வீக்கா 1 மந்த் ஃபுல்லாகவே ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதாங்க மயோனீஸ். இந்த மயோனீஸ்னால் என்ன? இந்த மயோனீஸ் எப்படி தயாரிக்கிறாங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். மயோனீஸ்ங்கிறது அந்த முட்டையிலேருந்து, பச்சை முட்டை இருக்கு இல்லையா, அந்த பச்சை முட்டையிலேருந்து அதை தயாரிக்கிறாங்க. பச்சை முட்டை ப்ளஸ் அது கூட சுகர், வினிகர், இல்லைன்னா லெமனோட சாறு இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட பெப்பர்லாம் ஆட் பண்ணி நம்ம அது கூட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் அதெல்லாம் போட்டு 100 கிராம் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் வந்து நம்ம ஆயில் ஊற்றினா மட்டும்தான் அந்த மயோனீஸ் வந்து அந்த க்ரீம் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி அந்த பதத்துக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மயோனீஸ். இந்த மயோனீஸ் வந்து ஏன் வந்து கேரளாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து தெலுங்கானாவில் ஒரு பொண்ணு இந்த மயோனீஸ் சாப்பிட்டு இறந்தே போயிட்டாங்க. அது எனக்கு இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சது. இந்த மயோனீஸ் நியூஸ் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் காரணத்தினால தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மயோனீஸ் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன மந்த்து? ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்தே வந்து இந்த மயோனீஸ்க்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க 1 இயருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சின்ன சின்ன ரோட்டு கடைங்க, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு எல்லா பக்கமே மயோனீஸ் வந்து ரைடு விடுறாங்க. ஸோ போய் பார்க்குறாங்க யாராவது மயோனீஸ் வந்து தெரியாமல் சேல் பண்ணுறதோ இல்லை வந்து மயோனீஸ் ஹோட்டலில் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மயோனீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சால்மா, அப்புறம் இந்த கிரில் சிக்கன், சிப்ஸு, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மயோனீஸ் வந்து சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மயோனீஸில் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து பதப்படுத்தி வச்சோம்னா இந்த மயோனீஸில் வந்து சால்மனெல்லா பாக்டீரியா அப்படின்ட்டு ஒரு பாக்டீரியா உருவாதுங்க. இந்த பாக்டீரியாவை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சல், தலைவலி, மண்டை பாரம், வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த மயோனீஸ் சாப்பிட்றதுனால இந்த தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாகுது இல்லையா? இதை நீங்கள் தடுக்கணுன்னா எதுவும் பண்ண வேணாம், உங்கள் வீட்டிலே நீங்களே ஓனாக தயாரிக்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயே இந்த மயோனீஸை ரெடி பண்ணி நீங்களே வந்து சாப்பிட்லாங்க. அப்படி உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணாலுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த டைமில் அப்போதைக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அதே பாக்டீரியா உருவாகும். கடையில் வச்சுருக்கிற மயோனீஸில் மட்டும் அந்த பாக்டீரியா உருவாகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த பாக்டீரியா வந்து சால்மனெல்லா பாக்டீரியா வந்து உருவாகும். ஸோ அதை சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்க போகிறீங்களா? ஸோ அளவாக செஞ்சு அளவாக சாப்பிடுங்க அந்த மயோனீஸை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மயோனீஸ் வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் செய்கிறத நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள். தேநீர் இடைவேளையில் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து சொன்னாங்க உருளைக்கிழங்குலாம் வந்து அந்த மயோனீஸ் மாதிரி தான் பண்ணலான்னு சொன்னாங்க. வேணால் போட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உடம்பு தான் நமக்கு எல்லாமே. இந்த உடம்பு பத்திரமா பார்த்துக்கிட்டாவே நமக்கு என்ன சொல்கிறது, எல்லாமே நமக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, சொத்தை சேர்த்து வைக்காட்டியும் உங்கள் உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு சொத்து, அந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த மயோனீஸை ஏன் 1 இயருக்கு மட்டும், அதாவது 1 வருட காலத்துக்கு மட்டும் ஏன் தடை பண்ணி வச்சுருக்காங்க? எனக்கு அது தெரியல. 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வெளியில் ஹோட்டல்ஸில் எல்லா பக்கம் வந்தால் ஒத்துக்குவாங்களா, இல்லை மறுபடியும் ஒரு உயிர் போனால் ஒத்துக்குவாங்களா? எனக்கு என்னென்னு சரியாக புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் 1 வருஷத்துக்கு மட்டும் இந்த மயோனீஸ் வந்து தடை பண்ணியிருக்காங்க? இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலே கூட இனி ஒரு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெலுங்கானாவில் ஒரு பொண்ணு இறந்த மாதிரி இனி வேறு அதாவது ஃபுட்டை இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு வராது இல்லையா? ஸோ இந்த மயோனீஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைல்ல. மயோனீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு போயிடலாமே, எதுக்கு போய் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன்? ஏற்கனவே கெட்டுப்போன சிக்கனு, கெட்டுப்போன மட்டனு, கெட்டுப்போன பிரியாணிலாம் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் புழு, சின்ன சின்ன பூச்சிலாம் போகிறத பார்த்துட்ருக்கோம். அது தெரிஞ்சே நம்ம மக்கள் போய் சாப்பிட்றாங்க.
அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே சிக்கன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே முட்டை வாங்கி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வீட்டிலே செய்யலாம். சிக்கன் பாயில் பண்ணி சாப்பிட்லாம், மயோனைஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஏன் நம்ம வந்து கடையிலேயே கொண்டு அதை வந்து நம்ம கொட்டுறோம்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன சிக்கன், கெட்டுப்போன மட்டன் தான் ஒரு சில கடையில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா கடையிலையும் அப்படி இல்லை. நம்ம பெரிய ஷாப்புன்னு நினச்சிட்டு அங்கே போய் சாப்பிட்டாலும் அப்படி பிரச்சனை இருக்குது. ரோட்டு கடையில், தள்ளுவண்டி கடையில் கொடுக்குற இடத்துலையும் சூப்பரான டிஷ்ஷும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண வேணாம். ஆனால் ரெண்டு பக்கம் ஏமாத்துறாங்க இல்லையான்னு தான் கம்பேர் பண்ணணுமே தவிர ஃபுட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஏமாத்துறானா இல்லையா அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். சாப்பாட்டு பிரியர்கள், அதாவது சாப்பாட்டு பிரியர்களை விட பிரியாணி பிரியர்கள் அதிகமாகிட்டாங்க. இந்த சிக்கன் பிரியர்கள் அதிகமாக இருந்ததுனால ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு கூட இந்த கார்பரேட் கம்பெனி கூட இந்த மாதிரி கெட்டுப்போன பொருட்கள் எல்லாம் வந்து உள்ளே தள்ளலாம். அவங்களோட லாப நோக்கத்துக்காக வந்து கூட இந்த மாதிரி விஷயத்தை அவங்க பண்ணலாமா, இல்லை அவங்களுக்கு தெரியாமையே இது நடக்குதான்னு எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ அது முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சுகாதாரமான முறையில் சாப்பிடுங்க. இப்போ இந்த ஒரு சில ஹோட்டல்ஸ், ஒரு சில ஷாப்லாம் ஒரு சில மேதாவிகளாக இருப்பாங்க. அதாவது கிச்சனில் என்னன்னா அது ஓனருக்கே தெரியாது. ஓனர் அவர் பாவம், அவர் பாட்டுக்கு செவனேன்னு கல்லாப்பட்டியில் வந்து பணம் வாங்கி போட்டுட்ருப்பார் கல்லாப்பட்டியில். ஆனால் உள்ளே என்ன கிச்சனில் என்ன நடக்கும்? அதை எடுத்து அங்கே போடுறான், அவனுக்கு என்ன சாப்பிட்றவனுக்கு தெரியவா போகுது. அவன் எடுக்கிறான் முதலாளி, அவன் வாட்டுக்கு நமக்கு மாதமாக சம்பளம் வருதுல, நீ எடுத்து போடு, தூக்கி அது கூட கலந்து போடு, இது கூட கலந்து போடுன்னு சொல்லி இந்த மாதிரி சுகாதாரமான முறையில் வந்து செய்கிறாங்க. இது ஓனருக்கு தெரியாது. இதனால் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு சின்ன சின்ன ஷாப்புக்கோ வந்து கெட்ட பேர் வந்து உருவாகுதுங்க. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் தப்பும் சொல்ல முடியாது, எல்லாரும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த மயோனைஸ், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபுட்டில் வந்து நிறையா ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மயோனைஸ் ப்ராப்ளம் மாதிரி ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் வந்திருக்குது. இதுக்கு முந்தின வருஷத்தில் நிறையா பிரச்சனைலாம் வந்திருக்குதுங்க. ஸோ இந்த 10-11 இந்த மயோனைஸ் பிரச்சனை போகத்தான் போகுது. ஸோ ஓகே, இதுவும் ஒரு நியூஸ் தானே, இதை பார்த்து 4 பேர் வந்து தெரிஞ்சுக்காம உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சது உங்கள்கிட்ட என்னோட பேசிட்டேன், அவ்வளோதான். பாய், லவ் யூ. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஸோ லவ் யூ, பாய். நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். அண்ட் தென் லாஸ்ட், ஜெகன் யூனிவர்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி.